ஹே மூவி லவர்ஸ் எல்லாருமே நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறதே ஆலிசன் பார்டர்லாண்டோட சீசன் 2ன்னு சொல்லிட்டு உங்க எல்லாருக்குமே நல்லா தெரியும். அதோட 7th எபிசோட் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறது. இன்னும் ஒரே ஒரு எபிசோட் தான் இருக்குது இந்த சீரிஸே முடியறதுக்கு. போன எபிசோடு எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லிடுங்க. இந்த எபிசோடும் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொன்னாலும் சொல்லிடுங்க. வாங்க இப்போ 7th எபிசோடுக்குள்ள போகலாம். ஒன்ஸ் அகைன் நான் உங்க யூனிக், வெல்கம் டு யூனிக் வாய்ஸ் ஓவர். மறக்காம லைக் பண்ணுங்க, அப்படி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐக்கனை தட்டி விட்டுருங்க. அப்பதான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனா வரும். எபிசோட் ஸ்டார்டிங்லேயே நம்ம பாம்பு மண்டி தான் கட்டுறாங்க. அவனும் அந்த நகரத்துக்கு வந்திருக்கான். அவன் கொஞ்சம் கொஞ்சமா நடந்து அந்த நகரத்துக்கு உள்ள வந்துட்டே இருக்கிற போல இருக்கு. அப்போ ரோட்டு ஓரத்துல யாரோ உயிருக்கு ரொம்ப போராடிட்டே இருக்காங்க. சரி பார்த்துட்டு ஹெல்ப் பண்ணுவான் அப்படின்னு நினைச்சா, உயிருக்கு போராடிட்டு இருக்கியா நீனு அப்படின்னு கேட்கறது போல அவனை பார்த்துட்டு அவன் பாக்கெட்ல இருந்து கன் எடுக்கிறான். கண்ணை எடுத்து அந்த கீழே இருந்த ஆளோட வாயிலே வச்சு அவன் அதே இடத்துல சுட்டு போட்டு தள்ளிட்டு அந்த இடத்த விட்டு அவன் போயிடுறான். அடுத்த சீன்ல குயின் ஆஃப் ஸ்பேடோட கேமை கட்டுறாங்க. அங்க நம்ம குயின் தான் இருக்காங்க. பாத்தீங்களா, குயின் சிங்காவரு ரெண்டு பேரும் இங்க நின்றுட்டே இருக்கிறோம். ஆனா பார்த்துட்டு ரெண்டு பேரும் மீட் பண்றாங்க. இது போல மத்தவங்க எங்கன்னு கேட்கறப்போ நான் தனியா வந்துட்டேன், ஹீரோன்னு தனியா இருக்காங்க அப்படின்னு சொல்ல கேமும் ஸ்டார்ட் ஆகுது. ஆனா இப்ப மாண்டேஜ்ல என்ன காட்டுறாங்கன்னா, நிறைய கேம் இந்த சிங்கிள் ஷாட்லயே முடிக்கிற போல காட்டிருப்பாங்க. கேம் எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கவே மாட்டாங்க. கிங் ஜாக் எல்லா கேமையும் இந்த மாண்டேஜ்லயே காட்டி முடிச்சிருப்பாங்க. 3 கேமையும் முடிச்சுட்டு அவங்க எல்லாம் வெளில வர போலதான் இந்த மாண்டேஜே முடிஞ்சிருக்கும். இருக்கிற 2 கேம் தான் கிங்கும் குயினும் தான் இருக்கும். அது 2 கேமும் மட்டும் காட்டியே இருக்கு. அப்படி நம்ம ஹீரோவை காட்டலாம். ஹீரோ நடந்து வந்துட்டே இருப்பாரு. அப்ப கீழே ஒரு கன் இருக்கும், ஷார்ட் கன்னு. அதை எடுத்துட்டு பக்கத்துல இருக்க பையன் புல்லட் இருக்கும். அதையும் எடுத்து வச்சு நம்ம ஹீரோ நடந்து போயிட்டே இருப்பாரு. அந்த சிட்டியோட சென்டருக்கு தான் வந்துட்டு இருப்பாரு. அப்போ ஏதோ ஒரு குரல் கேட்கும். என்னடா குரல் கேக்குது அப்படின்னு பார்த்தா நம்ம வெள்ளம் மண்டாத இடத்துல தான் வந்துருப்பாரு. ஏன்னா இன்னும் 2 கேம் தானே இருக்கு. இவங்க 2 பேரும் மீட் பண்ணி பேசிட்டு இருக்க, என்னடா எல்லா கேமே நல்லா விளையாடுறியா அப்படின்னு கேட்டு 2 பேரும் கான்வர்சேஷன் போயிட்டே இருக்கு. அப்ப நம்ம வெள்ளம் மண்டா என்ன கேட்கறாங்கன்னா, அவன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் ஒண்ணு சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோட சொல்ல, சடனா ஒரு கன் ஃபயர் ஒரு சவுண்ட் கேக்குது. என்னன்னு பார்த்தா அந்த பாம்பு மண்டை வந்து வெள்ளம் மண்டையோட வயிற்றுல சுட்டுறான். இது போல இதாண்டா கேமே, 3 பேரும் நிக்கணும், மாத்தி மாத்தி சுட்டுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெள்ளம் மண்டிக்கிட்டு கண்ணை கொடுத்து கண்ணை எடுத்துக்கோ கேம் விளாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாம்பு மண்டிக்கு என்ன கேம்னே தெரியாம கண்ணை எடுத்து சரமறையா சுட ஆரம்பிச்சிடறான். ஹீரோ வெள்ளம் மண்டெல்லாம் கால் பண்ணி ஒழிஞ்சுக்கிறாங்க. அப்போ ஹீரோக்கு ஒரு தாட்டு போகுது. அவங்க ஃப்ரெண்ட்ஸ் அந்த டாட்டா எல்லாரும் இறந்துருப்பாங்களா, அதெல்லாம் நினைச்சு பார்த்து நம்ம ஹீரோ ரொம்ப வருத்தப்பட்டே இருக்காரு. இப்போ அந்த வெள்ளம் மண்டிக்கு என்ன வருதுன்னா, அந்த போன கேம்ல அந்த கிங் தோத்துருப்பாருல, இவனுக்காக விட்டு கொடுத்துருப்பாரு. அதையும் நம்ம வெள்ளம் மண்டை நினைச்சு பார்த்துட்டு வந்து நான் வாழ தகுதி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கண்ணை எடுத்து ஏஞ்சிருக்கிறாரு. பாம்பு மண்டை அதை பார்த்துட்டு சரி இவனை போட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் யோசிச்சுட்டு நிற்கிற. என்ன ரீசனே தெரியாம நம்ம ஹீரோயின் அந்த இடத்துக்கு வந்து நிற்கிறாங்க. ஹீரோனை பார்த்துட்டு அம்மா நீனு வந்துட்டே, அம்மா உன்னை ஃபர்ஸ்ட் போடுறமா அப்படின்னு சொல்லிட்டு பாம்பு மண்டை என்ன பண்றான்னா, ஹீரோனை கையில வச்சிருந்த கண்ணாலே சுட்டுறான். உடனே ஹீரோ என்ன பண்ணா, அவர் வச்சிருந்த கண்ணால அந்த பாம்பு மண்டையை பயங்கரமா சுட்டுறாரு. அதே இடத்துல கொலாப்ஸ் ஆயிடுறான். ஹீரோயின் இறந்துட்டாங்க அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருக்க நேரம் தான் தெரியுது நம்ம ஹீரோயின் மேல புல்லட்டே பட்டிருக்காது. அதை வந்து அந்த வெள்ளம் மண்டை இருக்காங்க, அவன் வந்து அந்த புல்லட்டை வாங்கியிருப்பான். ஹீரோயின் வந்து அதை பார்த்துட்டு பயங்கரமா அழுகுறாங்க. ஹீரோவும் காப்பாத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளவு ட்ரை பண்றாரு, ஆனா முடியல. ஹீரோ கேட்கிறாரு, நீ என்கிட்ட முக்கியமான விஷயம் சொல்லணும், என்னதான் சொல்ல வந்த அப்படின்னு சொல்ல கேட்கிறப்போ அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல வர்றாரு. ஆனா எதுவுமே சொல்ல. ஹீரோனுக்கு செமையா கோவம் வந்துருது, இது போல பண்ணுது. ஆனா அந்த இடத்துக்கு அந்த ஃபிளைங் பலூன் வருது. யார் வரனா கிங் ஆஃப் ஸ்பேட் மறுபடியும் வந்துடுறான். அந்த இடத்துல போற எல்லா மக்களையும் பயங்கரமா சுட ஆரம்பிக்கிறான். நம்ம ஹீரோயினும் ஒரு காருக்கு பின்னாடி மறைஞ்சிக்கிறாங்க. அப்ப ஆனும் குயினும் அந்த இடத்துல ஓடி வரதை பார்த்துட்டு ஹீரோ கூட்டுக்கிறாரு, இங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு 4 பேர் உட்காந்து பேசிட்டே இருக்கு. நம்ம குயின் கேட்கறாங்க, வெள்ளம் மண்டை எங்க அப்படின்னு கேட்கிறப்போ அவனுக்கு ஒண்ணுமே இல்லை, இந்த இடத்துல ஒளிஞ்சிருக்கான் அப்படின்னு மட்டும் தான் ஹீரோ சொல்றாரு. இன்னைக்கு குண்டடிப்பட்டதை நம்ம ஹீரோ குயின் கிட்ட சொல்லவே இல்லை. அதுக்கப்புறம் 4 பேரும் பிளான் பண்றாங்க, கொண்டாதான் அந்த கேமே முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க யோசிக்கிறாங்க. இந்த கிங் அங்க இருக்க எல்லாரும் பயங்கரமா சொல்றான். அவன் வந்து நம்ம ஆனை பிடிச்சிடான், காப்பாத்துறாரு. அப்ப ஹீரோ சொல்ற நேரத்துல ஆன் அந்த இடத்த விட்டு ஓடிடுறாங்க. அப்ப சடனா என்ன ஆகுதுன்னா, ஒரு ஆள் வந்து காரை எடுத்து வந்து வேகமா அந்த ஸ்பேட் அடிச்சு இன்னொரு கார்ல கொடுத்துடுறான். அந்த கார் பயங்கரமா வெடிச்சது. ஸ்பேடு செத்துட்டாரா, ஜெயிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்க எல்லாருமே சந்தோஷப்பட ஆரம்பிக்கிறாங்க. ஆனா அந்த ஸ்பேடு பயங்கரமா ட்விஸ்ட் கொடுக்குறாங்க. உள்ள இருந்து ஏஞ்சி வந்துட்டு இருக்கான். அங்க இருக்க எல்லாரும் சுட்டுட்டு அவனோட ஃபேஸ் ரிவீல் பண்றாங்க. ஹீரோயினை இவன் ஷூட் பண்றான். ஆனா ஹீரோயின் மேல புல்லட் படவா அவங்க தப்பிச்சு போயிடுறாங்க. இவன் அடுத்தது ஹீரோவை கொண்டுருவான் அப்படின்னு சொல்லிட்டு காருக்கு பண்ணி கவர் எடுத்து மறுபடியும் வருவான் பாருங்க. சடனா ஒரு அம்பு வந்து கையில இருக்கும். என்னன்னு பார்த்தா நம்ம அம்பூர் பொண்ணு அந்த இடத்துக்கு வந்துட்டாங்க. அங்கே சுட்டுட்டு அப்போ இவன் என்ன பண்ண, ரோட்ல போற எல்லாருமே சுட்டுட்டு போயிட்டு ஹீரோயினும் ஒரு இடத்துல வந்து கவர் ஆகுறாங்க. அந்த இடத்துக்கு நம்ம மேனும் குயினும் வந்துடுறாங்க. இவங்க 4 பேர் கேதர் ஆகுற நேரம் சடனா அந்த இடத்துக்கு அந்த வில்லூர் பொண்ணு இருக்காங்களே அவங்க அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. வந்தோடனே இவங்க எல்லாம் பேசிட்டே இருக்காரு. சடனா பார்த்தா நம்ம அக்குனி அங்க இருப்பாரு. அக்குனியை பார்த்தோன்னே வில்லூர் பொண்ணுக்கு செம்ம சந்தோஷம். அக்குனி என்ன பண்றா, வந்தோடனே பயங்கரமா ஐடியா போறாரு. இது போல எல்லாருக்கிட்டே மேகசின் கம்மியா தான் இருக்கு, அதுக்குள்ள அவனை முடிச்சாகணும், அவன் வெஸ்ட் போட்டிருக்கா, ஃபர்ஸ்ட் வெஸ்ட் கழட்டி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட வெப்பன் இருக்கான்னு கேட்டோன்னே ஒரு மாண்டே ஷாட் போல கட்டுறாங்க. எல்லார்ட்டையும் பயங்கரமா ரெடியா வருவாங்க அவனை அடிக்கிறதுக்கு. அப்ப நம்ம குயின் என்ன பண்றாங்கன்னா, நம்ம ஸ்டார்டிங்ல வெள்ளமண்டை ஒரு கிரானைட் கொடுத்துருப்பான், அதை வச்சிருப்பாங்க. அதை எடுத்து பார்த்துட்டு ஹீரோ என்ன பண்ணாரு, உடனே அதை வாங்கிக்கிறாரு. இதை வச்சு அவங்களை கொல்லலாம், ஆனா ரொம்ப டேமேஜ் ஆகுது. ஆனா இங்க ஒரு ஸ்டோர் இருக்கு, அதுல இருக்க கேஸ் எல்லாம் லீக் பண்ணி விட்டு இதை வெடிக்க வச்சா பெரிய டேமேஜ் ஆகும், இறந்துருவான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ ஐடியா பண்றாரு. நான் ஹீரோயின் என்ன சொல்றாங்க, நீனு இறந்துருவா அப்படி சொல்லும் போது இல்ல நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்ல, இதான் நல்ல விஷயமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹக்குனி முடிவு எடுக்கிறாரு. ஹீரோ ஹீரோயின் எல்லாருமே சேர்ந்து அவனை ஃப்ரேம் பண்ணி அந்த ஸ்டோருக்காக கொண்டு வரதுக்கு ஐடியா பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளானை போட்டு அந்த இடத்த விட்டே போறாங்க. இல்ல இருக்க மக்களை பாரபட்ச பார்க்காம சுட்டு தள்ளிட்டே இருக்கான். இல்லை வந்த ஹீரோ என்ன பண்ணா, நாங்கள் போய் அவனை ஃப்ரேம் பண்ணுறோம், நீ போய் வேலையை பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட சொல்லிட்டு எல்லாரும் போக அந்த கிங்கை சுட்டு அந்த இடத்துக்கு கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு போகிறாங்க. ஹீரோ என்ன பண்ணுறா, அங்கே இருக்க சென்ட் போர்ட்லாம் வச்சு அங்கே இருக்க கேஸ்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்காரு.
இருக்கிற எல்லாருமே அவனை பயங்கரமாக அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஆனு குயின் எல்லாருமே பயங்கரமாக தீவிரமாக சண்டை போட்டாலும் அவனுக்கு ஒன்றுமே ஆக மாட்டுது. அவன் பயங்கரமாக சண்டை போடுறான். வெஸ்ட் வேற போட்டிருக்கானா. என்ன ஆகுதுன்னா சடனாக இவன் இவ்வளோ ஃபைட் பண்ணது அந்த வெஸ்ட் டேமேஜ் ஆகி வெஸ்ட்டு கீழே போட்டு அவன் நடந்து வர ஆரம்பிக்கிறான். எல்லாம் ஒரு இடத்துல சேஃபாக இருக்காங்க, இவனை முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் ரெடியாக இருக்கிறேன். அவன் வந்தால் போட்டு தள்ளிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ இருக்கு. அசனை கீழே கட் பண்ணா நம்ம குயின் வந்து அந்த கிங் கூட பயங்கரமாக சண்டை போடுறாங்க. வில்லூர பொண்ணு அக்குனி எல்லாருமே சேர்ந்து அவனை பயங்கரமாக அட்டாக் பண்ணுறாங்க. ஆனால் அவன் சிங்கிளாக டேக்கிள் பண்ணிகிட்டே இருக்கான். அடி அடிச்சு நம்ம அக்குனி இடத்துல படுக்க போட்டுறான். அப்போ வில்லூர பொண்ணு வந்து இவங்க சண்டை போடுறாங்க. அதையும் டேக்கிள் பண்ணி விட்டுறான். நம்ம ஹீரோயின் கீழே வந்துடுறாங்க. அப்போ என்ன ஆகுதுன்னா அந்த அக்குனி அவன் சுட வரப்போ நம்ம வில்லூர பொண்ணு இருக்காங்களா அவங்க வந்து அந்த புல்லட் ஃபுல்லாக வாங்கி அவங்க அக்குனி கண்ணு முன்னாடி அவங்க இறந்து போயிடுறாங்க. ஆன் என்ன பண்ணுறாங்க, இதை பார்த்துட்டு மறுபடியும் சுட வராங்க. ஆன் வயிற்றுல சுட்டு மறுபடியும் வந்து கிங் தான் வின் பண்ணுறான். இருந்தாலும் இதெல்லாம் பார்த்துட்டு நம்ம அக்குனிக்கு அவங்க கண்ணு முன்னாடியே அவங்க பார்த்துக்கிட்ட பொண்ணு இறந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அக்குனிக்கு சமக்கம் வருது. அவங்க கூட போயிட்டு 1-on பேட்டில் போல செம்மையா அடிக்கிறாரு. அவனை செம்மையா போட்டு துவச்சி எடுத்துறாரு. அவனுக்கு செம்ம அடி வாங்குறான். இருந்தாலும் என்ன ஆகுதுன்னா கடைசியா அந்த கிங் நம்ம அக்குனியை கழுத்து பிடிச்சிட்டு இருக்கிறான். அப்ப நம்ம குயின் வந்து காப்பாத்து வராங்க. ஆனா குயினையும் செம்மையா அடிச்சுட்டு அவன் கையில வச்சிருந்த கத்தியில நம்ம குயினோட வயிற்றுல பயங்கரமா குத்திடுறான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயினை காப்பாற்ற வராங்க. ஹீரோயினை செமையா அடிச்சுட்டு அவங்க காலில் அவன் வச்சிருந்த கத்தியில குத்துற எல்லாரையும் அட்டாக் பண்ணி ஒரு சிங்கிள் அட்டாக் பண்ணிட்டே இருக்கான். இவங்க எவ்வளவுதான் ட்ரை பண்ணாலும் அந்த கிங் தான் ஜெயிக்கிறான். அப்ப அக்குனி என்ன பண்ணா கீழே இருந்து ஒரு பிஸ்டல் எடுத்து அங்க இருக்க ஒரு புல்லட்டை வச்சு சுடுறான். ஆனா 2 பேருமே மாத்தி மாத்தி சுட்டுக்கிறாங்க. நம்ம அக்குனி அதே இடத்துல விழுந்துடுறாரு. இந்த கிங் மட்டும் உயிரோட இருக்கான். மத்த எல்லாருக்கும் செம்ம அடி. இவன் மட்டும் தான் உயிரோடவே இருக்கான். அங்க இருக்க எல்லாருமே உயிர் பழைச்சிருக்கிறதே பெருசாவே இருக்கு. நம்ம ஹீரோ இதை பார்த்துட்டு அவன் கண்ணை ஏமிக்கிறான். அங்க இருக்க எல்லாருமே அடிப்பட்டு கிடக்கிறத பார்த்துட்டு ரொம்ப பயந்துடுறான். ஹீரோயின் மட்டும் தான் உயிரோட இருக்காங்க. அதை பார்த்துட்டு அவன் கண்ணை ஏமி வச்சு ஷூட் பண்றான். ஷூட் பண்ணிட்டு உடனே அந்த ஸ்டோருக்குள்ள வந்துடுறான். அவனை ட்ராப் பண்ணி கொண்டுலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு இந்த கிங் கையில பிஸ்டலோட தான் வரான். ஆனா என்ன ஆகுதுன்னா உள்ள ஏதோ வேலை இருக்கு அப்படின்னு நினைச்சிட்டு அவன் அந்த கதவுக்கு வெளியே நின்றான். உள்ள வரவே மாட்டான். ஹீரோ ரெடியா இருக்கிறே. அவன் உள்ள வந்தாலும் கிரானைட்டை வெடிக்க வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ ரெடியா இருக்க டோரு கிட்ட வந்து அவன் ஸ்மெல் பண்ணிடுறான். இது போல உள்ள ஏதோ இருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். நம்ம அக்குனி என்ன பண்ணலாம், அவனை பிடிச்சிட்டு அந்த டோருக்குள்ளே வந்துடுறாரு. சீக்கிரம் கிரானைட்டை வெடிக்க வை அப்படின்னு சொல்ல ஹீரோ என்ன பண்றான், அக்குனியை பிடிச்சி நீ ஃபர்ஸ்ட் வா அதுக்கப்புறம் பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் ஓடி வந்து குதிக்க வராங்க. ஆனா கிரானைட் வெடிக்கவே இல்லை. சடனா என்ன பண்றாங்கன்னா அங்க இருந்து ஜன்னலை உடச்சு குச்சிட்டு கிரானைட் நம்ம ஹீரோ தூக்கி போட அக்குனி கையில இந்த பிஸ்டலாலேயே அந்த கிரானைட்டை வெடிக்க வச்சு அங்க பெரிய வெடி விபத்து ஏற்படுது. அவன் நல்லா மாட்டிக்கிறான். செத்துட்டான்டா அப்படின்னு நம்ம நினைச்சிட்டே இருக்க நேரம் நம்ம அக்குனி வைக்க போகிறாரு. அக்குனி வைக்க போயிட்டு நம்ம ஹீரோ போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்தா ஹீரோக்கு கொஞ்சமா அடிபட்டு இருக்கு. அவரும் ஒரு இடத்துல இருக்காரு. அவரை எழுப்பி விட்டுட்டு அவனை ஒரு வழியாக கொண்டுட்டோம்ல நம்ம அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அக்குனி சொல்ல ஹீரோ நம்ம ஹீரோனுக்கு தான் என்னாச்சு அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காரு. அவரு நீ இங்கே இரு நான் போய் பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அக்குனியை ஒரு கார்கிட்ட உட்கார வச்சுட்டு அவர் வேகமா ஹீரோனை பார்க்கறதுக்கு ஓடுறாரு. ஹீரோயின் இறந்துட்டாங்கன்னு நினைச்சு பயங்கரமா அழுகுறாரு. ஹீரோ ஹீரோயின் பேரை சொல்லி சும்மா ஹேஞ்சின்னு சொல்லிட்டு பயங்கரமா அழுவ நம்ம அக்குனியை கட்டுறாங்க. அக்குனி என்ன பண்றாங்க, ஹேஞ்சி எங்கேயோ போறாரு. எங்க தான் போறாரு அப்படின்னு பார்த்தா அந்த கிங் ஹாஸ்பிட்டல் சாகவே இல்லை. அவன் ஒரு இடத்துல அடிப்பட்டு வீடு தான் கிடக்கான். அப்போ என்ன ஆகுதுன்னா அக்குனி ஆப்போசிட்ல நிற்க அவன் கையில் வச்சு இந்த பிஸ்டல் எடுத்து அவன் நம்ம அக்குனி கிட்ட கொடுக்குறான். இது போல என்ன ஷூட் பண்ணி கொண்டுடே அப்படின்னு சொல்லி அவன் கொடுக்குற நேரம் அப்போ அந்த கிங்குக்கு ஒரு ஃபிளாஷ் ஒன்று போகுது. இவன் மிலிட்டரியில் இருந்தப்ப இவனோட ஹையர் அஃபிஷியலுக்கு ரொம்ப அடிபட்டுருக்கும் போல அவரும் இதை போல தான் பண்ணிருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு காட்டுறாங்க. இது போல நீங்க ஜெயிச்சிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்ல அக்குனி கையில் வச்சு இந்த கன்னாலேயே அவன் தலையிலே இருக்கி அவன் அதே இடத்துல கொண்டுறாரு. நம்ம அக்குனி அவனை கொண்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம ஏன் உயிரோட இருக்கணும், எல்லாரும் தான் இறந்துட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவன் கையில் வச்சு கன்னால அவனே சுட்டு சூசைட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கன்னை தலையில வைக்கிறான். அப்போ ஆப்போசிட்ல யாரும் நடந்து வர போல இருக்கு. யாரும் தெரியல. சீசன்ல இலிஸ்ட்ரேஷனா நம்ம அக்குனி முன்னாடி வந்தா வந்திருப்பான். இவன் என்ன சொல்றான்னா இவ்வளவு போராடிட்டு இப்ப ஏன்டா சாக போற, நீ சாக கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இலிஸ்ட்ரேஷனை நீ கன்னை கையில எடுத்துட்டு நீ சாகாம தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு அந்த இலிஸ்ட்ரேஷன் போகுது. அக்குனி அதை பார்த்துட்டு சிரிச்சுக்கிட்டே நான் எதுவுமே பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கன்னையும் கீழே அடிக்கிறாரு. அப்போ காட்டினா மேலே இருக்க அந்த பலூன் வெடிச்சிருது. எனக்கு எங்கே இறந்துட்டாரு, இந்த கேமையும் முடிச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரிய வர அக்குனி அந்த இடத்துல படுத்து இருக்காரு. வில்லூரை போல சாகவே இல்லை. கொஞ்சம் கொஞ்சமாக தவழ்ந்து வந்துட்டு இருக்க போல தான் இருக்கு. நம்ம ஹேனும் உயிரோட தான் இருக்காங்க, நம்ம குயினும் உயிரோட தான் இருக்காங்க. ஹேனை கூப்பிட்றாங்க, ஹேன் வைக்க பார்க்குறியா அப்படின்னு சொல்லிட்டு ஹேனு கொஞ்சம் கான்சன்ட்ரேஷன் இல்லாமலே போயிட்டு இருக்காங்க. நம்ம குயினை தெரியுது இறந்துடாத ஹேன்னு கொஞ்சம் இடத்துல நம்ம வின் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம குயின் எவ்வளோ மோட்டிவேட் பண்ணிட்டே இருக்காங்க. அவங்களுக்கு அவ்வளோ பிளட் லாஸ் ஆகி அவங்க இறந்துட்டாங்க அப்படின்னு நினச்சிட்டு இருக்கேன். நம்ம ஹீரோயின் முடிச்சிடறாங்க. ஹீரோ பார்த்துட்டு நீ வைக்க போயிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக அழ ஆரம்பிக்கிறாரு. அடிப்பட்டிருக்க எல்லாருமே கட்டிட்டு நம்ம ஹீரோயின் மட்டும் தான் அடுத்த கேமுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. அடுத்த கேம் என்னன்னா குயின் ஆஃப் ஹார்ட்ஸ்ன்னு இருக்கு. பில்டிங் ஏறி போற போல இருக்கு. நம்ம ஹீரோயினும் அந்த பில்டிங்ல ஏறி போறாங்க. ஹீரோ என்ன சொல்றான்னா இது போல நான் உனக்கு ப்ரொடெக்ட் பண்ணுவேன்னு சொன்னல, உனக்கு எதுவுமே ஆக விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்ல அதான் எனக்கு தெரியுமே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் சொல்ல 2 பேருமே அந்த கேம் முடிச்சிடலாம், கடைசி கேம் முடிச்சு நம்ம உலகத்துக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களா தான் கேமுக்குள்ள வந்தா ஒரு காமன் போல இருக்கு, இதுக்குள்ள தான் போகணும் போல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினுக்காக தான் அடிபட்டுருக்கல. ஹீரோ பிடிச்சிட்டு கொஞ்சம் கொஞ்சமா கூட்டு வந்துட்டே இருக்காரு. அதோட டோர் ஓப்பன் ஆகுது. யாரா உள்ள இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா இவங்களுக்கு பயங்கரமான ஷாக்கு. சீசன் 1ல மிரர்ல ஒரு லேடி வந்திருக்கும்ல கேம் மாஸ்டர்னு சொல்லிட்டு அதுதான் அந்த கேமோட ஹெட்டாவே இருக்கு. வெல்கம் டு கேம் அப்படின்னு சொல்லி இந்த சீசனை முடிக்கிறாங்க. இதுதான் கடைசி கேமா இருக்கும். அடுத்த எபிசோட் சும்மா பயங்கரமா இருக்கும். அது ஒரு பயங்கரமான ட்விஸ்ட் ஒன்று வச்சிருப்பாங்க. அதை நீங்க நினைச்சு கூட பார்த்துருக்க மாட்டீங்க. மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிச்சிங்க. அடுத்த வீடியோ கூட சீசன்ல அப்லோட் பண்ணிடுவோம்.